ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி மால்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ டாக்டர் எஸ்ஜே சார் அவங்க சொன்ன ரெசிபி தான் இது. முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ராகியும் ஒரு 6-7 பாதாமையும் ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அதை வந்துட்டு தேங்காய் பால் நம்ம எப்படி அரைச்சி சக்கையை அதை வெளியே எடுப்போம் அது மாதிரி இது ஆல்ரெடி வந்து நான் கூழ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சக்கையோடு ரெடி பண்ணியிருக்கேன். தயிர் மோர் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பால் மாதிரி பால் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாலை நம்ம மாட்டுப்பால்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த பாலை வந்துட்டு எவ்வளோ பால் நமக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலுமினிய கடாயில் சேர்த்துக்கோங்க. அலுமினிய கடாயில் எதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இதே சில்வர் கடாயாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும், அடி பிடிச்சிரும். அதுக்காக கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இறக்கிட்டு சர்க்கரை சேர்த்து கூட ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவானிக்கு அந்த ஏலக்காய் தேங்காய் டேஸ்ட் பிடிக்கிறனால அப்படியே கொடுத்துருக்கேன். கூட ஒரு முட்டை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு தயிர் மோர் சேர்த்து கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பை.